என்னது குபேரா படம் ஃப்ளாப்பா அப்படின்ற ஒரு ஷாக்கில் இப்போ ரசிகர்கள் வந்திருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், தமிழ் சினிமாவோட முக்கியமான 5 அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னது குபேரா படம் ஃப்ளாப்பா அப்படின்ற ஒரு ஷாக்கில் இப்போ ரசிகர்கள் வந்திருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுனா நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் தமிழகத்தில் கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தாலும் தெலுங்கில் வந்து ஒரு சூப்பராகவே ஓடிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து தமிழ்நாட்டில் வெறும் தற்போது வரை 23 கோடி ரூபாய் தான் குபேரா படம் வசூல் செஞ்சுருக்கு. உலக அளவில் ரூபாய் 134 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. உலக அளவில் கலெக்ஷன் வைஸ் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் தமிழகத்தில் இந்த படம் ஃப்ளாப் ஆகியிருக்குங்க. சிவகார்த்திகேயன் மோதும் துல்கர் சல்மான். ஏஆர் முருகதாஸ், சிவகார்த்திகேயன் அவர்களை கூட்டணியில் உருவாகி வர மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் துல்கர் சல்மானுடைய காந்தா திரைப்படமும் அதே டேட்டில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 நடிகர்களுடைய முந்தைய படங்களான அமரன் அண்ட் லக்கி பாஸ்கர் ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதால் இப்போ ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி கிளாஷில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அஜித் குமார், ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டில் உருவாகி இருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக வேறு லெவலில் கலெக்ட் பண்ணிச்சிங்க. அஜித் அவர்களுடைய கரியர்லேயே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண மூவியாக குட் பேட் அக்லி இப்போ இருந்துகிட்ருக்கு. உலக அளவில் இந்த திரைப்படம் ரூபாய் 234 கோடி கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இந்நிலையில் இந்த படத்தினுடைய சேட்டலைட் லைட் இன்னும் விற்கப்படலை அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் இப்போ வெளியாகி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தை வந்து சன் டிவி வாங்கியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விடாமுயற்சி படத்தை ஆல்ரெடி சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து சரியான டிஆர்பி கொடுக்கல, சரியான மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தை திரும்ப அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கே வந்து சன் டிவி கொடுத்துட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தை இப்போ ஸ்டார் விஜய் வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த படம் விஜய் டிவியில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. பொதுவாக சினிமாவில் இந்த வாரிசு அப்படின்றது வந்து பல காலமாகவே இருந்தது. பல முன்னணி நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே வந்து வாரிசாக தமிழ் சினிமாவில் களமிறங்காங்க. இப்போது சூப்பர் ஸ்டாரோடைய மகள் கதாநாயகியாக களமிறங்க போகிறாங்க. மலையாள சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார் தான் மோகன்லால். இவர் மலையாளத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு அப்படின்னு நிறைய மொழிகளில் வந்து நடிச்சிட்ருக்காரு. இவருடைய மகனான பிரணவ் மோகன்லாலும் மலையாளத்தில் ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 2018 அப்படின்ற பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த இயக்குனர் ஜூட் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான துடக்கம் படத்தில் மோகன்லாலுடைய மகள் விஸ்வமயா கதாநாயகியாக அறிமுகமாக போகிறாங்க. இந்நிலையில் தனது சகோதரிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்த பிரணவ் இது ஒரு பெருமையான தருணம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் 3 படங்கள் வந்து தமிழ் சினிமா வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. சித்தார்த்தோட 3 BHK, ராமனுடைய பறந்து போ, சூர்யாவுடைய ஃபீனிக்ஸ் திரைப்படம். இந்த 3 படங்களுக்குமே ஆல்ரெடி வந்து ப்ரீமியர் வந்து பல கெஸ்ட் வந்து பார்த்துட்டாங்க. அவங்க கொடுத்த அடிப்படையில் இந்த படங்கள் எப்படி இருக்குன்றது லைட்டாக இப்போ பார்ப்போம். 3 BHK படம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபீல் குடான படமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில், குறிப்பாக வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் மத்தியில் இந்த படம் வந்து பெருசாக ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பறந்து போ, ராம் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாவே அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஃபீல் குட்டாக ஒரு சமூக கருத்தோடு அந்த படங்கள் இருக்கும். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நகைச்சுவையும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சூர்யாவினுடைய ஃபீனிக்ஸ் திரைப்படம் ஆக்ஷன் கலந்த இந்த திரைப்படம் வந்து மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிமுக நடிகராக சூர்யா இந்த படத்தில் கலக்கி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 திரைப்படங்களை நீங்கள் எந்த திரைப்படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்கள் நவீன்.